ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இந்த போதிதர்மன் கதையெல்லாம் தூக்கிட்டு லீவ் கேட்டிங்க வந்துடாத சார். போதிதர்மன் கதை இல்லை சார், ஜெயிக்கணும்னு நினச்ச ஒரு டாக்டரோட கதை சார். ஜெயிக்கணும்? 10 வருஷமாக இந்த ஹோமியோபதி ஃபீல்டில் இருக்கிறேன், என்னாலே ஒன்றும் முடியல, நீலாம் ஏமாத்துறோம். நீ சொல்கிற கதை மட்டும் ஜெயிச்சிருமா? சரி, லீவ் தரேன், ஆனால் எனக்கு கதை எனக்கு பிடிச்சிருக்கணும். இது ஒரு சாமர்த்தியமாக ஜெயிச்ச ஒரு டாக்டரோட கதை சார். ஒரு அழகான சின்ன கிராமம் சார். வாழ்கிறதுக்கு எல்லா வசதி இருந்தோம், மருத்துவ வசதி மட்டும் சரியாக கிடைக்காத கிராமம் சார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த கிராமத்தில் காய்ச்சல், மேய்ச்சல், விளைச்சல், இந்த மூணுத்துக்கும் ஒருத்தர் வைத்தியம் பார்த்த கதை தெரியுமா சார்? அவர் தான் மிட்டாய்க்காரர். அவர் வந்துட்டார்னு சொன்னாலே போதும், அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் மருந்து வாங்க போவாங்க. அப்படிதான் அந்த தாயும் தன் பிள்ளைக்கு அந்த நோய்க்கான மருந்தை ஊர் மக்களோட சேர்ந்து வாங்க போனான். இதை பார்த்து அந்த ஊர் தலைவர் தன்னோட வெளிநாட்டு மருந்து வியாபாரம் பாதிக்கப்படும் என நினைச்சு அவரை ஊரை விட்டு விரட்ட ஒரு திட்டத்தை போட்டார். எத்தனை தடவை சொன்னாலும் ஊருக்குள்ள வரதை மட்டும் நிறுத்த மாட்டீங்க. ஒரு உதவாக்கரை பெட்டியை தூக்கிட்டு எங்க மக்களை ஏமாத்துறதுக்கு வந்துடுறீங்க. ஏங்கம்மா, நீங்களுமா அறிவில்லாம இருப்பீங்க? இவரு டாக்டர்லாம் இல்ல, தூக்கி போட்டு கிளம்புங்க. தான் என்ன மருத்துவர்னு சொன்னாலும் தெரியாத ஒரு நிலை. அந்த அம்மாவை தவிர யாரும் அவரை நம்பல. இந்த ஊர்ல நான் மட்டும்தான் மருந்து வைக்கணும், உன்னுடைய சக்கரை மருந்து அல்ல. இன்னொரு தடவை இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், உன்னை கொண்டு போட்டுருவேன். உங்களுக்காக நான் காஸ்ட்லியா மருந்து வாங்கி வந்திருக்கிறேன், இது உன் புள்ளைய காப்பாற்றும். பிடிங்க. இல்லைங்கய்யா, வேணாங்கய்யா, இந்த பெரியவர் கொடுத்ததே போதுங்கய்யா. அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையும் அந்த நம்பிக்கையும் அந்த தலைவனை தூண்டிச்சு. இப்படியே போச்சுன்னா இந்த கிழவன் நம்மளே வியாபாரம் பண்ண விட மாட்டான். நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு அவன் வந்தானா அவனை குத்தி கொன்னுடு. புடி கத்திய, கிளம்பு, கத்தில குத்திர. வைத்தியரும் செத்துட்டாரு, தலைவரும் ஏமாத்திட்டாரு. இப்ப அந்த ஊரோட நிலைமை. ஒரு சில மக்கள் கடவுளை நம்பி ஓடுனாங்க. ஒரு தாய் மட்டும் அந்த வைத்தியரோட வார்த்தையும் மருந்தையும் நம்பி இருந்தாங்க. கடவுள் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகாம இருந்தது. ஆனா அந்த வைத்தியர் மேல வச்ச நம்பிக்கை கேள்விக்குறியானது. இதுக்கெல்லாம் காரணமான அந்த தலைவனை மட்டும் அந்த நோய் சும்மா விடுமா சார்? கவலைப்படாதீங்க தலைவரே, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு இங்கதான். டாக்டர், எமர்ஜென்சி. வெளியில வெயிட் பண்ணுவோம், அவரை காப்பாத்திடுவாரு. டாக்டர், டேய், கொன்னுட்டு இருந்தாண்டா என்கிட்ட சொன்னேன், எப்படா உயிரோட வந்தான்? டேய் சொல்றா. பெரிய ஹோமியோபதியா உங்க அப்பா பண்ற உருப்படியான ஒரே விஷயம் ஊர் ஊரா போய் மருந்து கொடுக்கறதுதான். அதுவும் இப்ப இல்லாத போயிடுச்சு. நல்ல வேலை சுதாகர் இன்ஜினியரிங் படிச்ச, இல்லைன்னா உங்க அப்பா மாதிரி உருண்டைதான் உருட்டின்னு இருக்கணும். நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, உங்க அப்பா என்ன ஊசியா போறாரு, உருண்டைதானே உருட்டின்னு இருக்காரு. வாழ்க்கையில என்னதான் சாதிச்சாரு அவரு?
அவர் உயிர் வாழ்றதே தான் பேத்திக்காகவும் தான் ஹோமியோபதி சிஸ்டம்காகவும் தான். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாம தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஊருக்குள்ள வைத்தியம் பார்க்க போயிட்டார் அந்த ஊர் மக்களுக்காக. தம்பி, நான் இப்படி சாகத்தான் போறேன். நீயும் உங்க ஊரும் நோயில் இருக்கிறீங்க. நான் குணப்படுத்திடுறேன். அதுக்கப்புறம் என்னை கொன்னுடு. ப்ளீஸ்பா, ப்ளீஸ்பா. அவர் கெஞ்சினது அவரோட சுயநல உயிருக்காக இல்லை, அந்த மக்களோட உயிருக்காக, அந்த ஊரோட உயிருக்காக. அதனாலே அவங்களோட நம்பிக்கை எதுவோ அதுலேயே தன்னோட ஹோமியோபதியும் கலந்தார். அட பாவிங்களா, 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை கொன்னுட்டீங்களடா. டேய் கிழட்டு பயலே. டாடி, எழுந்தது அந்த குழந்தை மட்டும் இல்லை சார், த ஃபியூச்சர் மெடிசன் ஆஃப் தட் வில்லேஜ், ஹோமியோபதி. அவர் நடந்து வந்த பாதையில் அந்த குழந்தை ஓடி வந்துச்சு. அவங்க அம்மாவும் அவனை ஹோமியோபதி படிக்க வச்சாங்க. இப்போ அவன் தான் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. என் கதையில் ஒரு 60 வயசு கிழவனால் ஜெயிக்க முடிஞ்சது, நம்மளால் ஜெயிக்க முடியாதா சார்? கதை நல்லா இருக்கு. 2 நாள் லீவ் போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஆமாம், கதை பேர் என்ன? ஹனிமன் த கிரேட்.